இல்ல இந்த தேங்காயை உடைக்கிறது, மாங்காயை உடைக்கிறது, 1008 தேங்காய், இதெல்லாம் யாரு கத்து கொடுத்தா, எங்கேருந்து வளர்ந்ததே தெரியல. அதனாலதான் இந்த காலத்து பிள்ளைகள் இந்த கேள்வி எல்லாம் கேட்டா நமக்கு பதில் சொல்ல தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு சாஸ்திரத்துல 108 தேங்காயை உடைச்சா காரியம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன்னா நான் ஒத்துக்கிறேன். எந்த சாஸ்திரத்திலையும் இல்லை. உடனே நீங்க குமுதத்துல இருக்கு, கல்கியில இருக்கு, தீபாவளி மலர்ல இருக்குலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் எழுதினவர் யாருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதுல எல்லாம் இல்லை. அதே சமயத்துல பரிகாரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஜாதக சாஸ்திரத்துல. எங்க தாத்தா ஜாதகக்காரரா இருந்தார். இந்த பரிகாரம் பண்றது, கிழக்காக இந்த விளக்கு ஏத்து, மேற்காக அந்த விளக்கை ஏத்து. விளக்குங்கிறது எல்லா பக்கமும் ஜோதி இருக்கு. அது என்ன கிழக்கா ஏத்துறது மேற்கா ஏத்துறது? விளக்கு ஏற்ற வேண்டும், ஏனெனில் மங்களகரம். அதோடு நிறுத்திக்கணுமே ஒழிய இதுக்கு பரிகாரம் பண்ணு, அதுக்கு ஷேப்புல் பிளவுஸ் பீஸ் அவருக்கு வாங்கிட்டா அவர் என்ன பிளவுஸ் பீஸை வச்சு அவர் பண்ணுவார்? முதல்ல அவர் தைச்சுக்கணும். அதுக்கு நீங்க டெய்லர் பேரையும் எழுதி கொடுத்துருங்க அவருக்கு. கடைசியில் இந்த பிளவுஸ் பீஸ் நம்ம கைக்கு தான் வரப்போகுது, சும்மா பேருக்கு வாங்கி தரோம். அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம மூட நம்பிக்கை விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, பக்தி வளரும். பக்திங்கிறது இதெல்லாம் கடந்து இருக்கு. அவர்கிட்ட நம்ம எதுவுமே எதிர்பார்க்காததுதான் பக்தி. இப்ப பெருமாள் கிட்ட போறோம்னு வச்சுக்கோங்க, என்ன கேட்கணும்? உன்கிட்ட ஒன்னும் கேட்க கூடாதுங்கிற வரத்தை எனக்கு கொடுன்னு தான் கேட்கணுமே ஒழிய உள்ள போனோம்னா இத்த பண்ணு அத்த பண்ணு. அவருக்கு தெரியாதா? ஒரு குழந்தை டயபெட்டிஸோட இருக்கு 2 வயசுல. அம்மாவுக்கு தெரியும் குழந்தைக்கு சுகர் கொடுத்தா அதுக்கு கெடுதல்னு. 3வது நபர் வரார். ஏன் குழந்தை மைசூர் பாக்கு அழறது, கொடுக்க வேண்டியது தானே? உனக்கு என் குழந்தைய விட என்னை விட ஜாஸ்தி தெரியுமா? அம்மா கேட்பலா? நமக்கு என்ன வேணுங்கிறது பெருமாளுக்கு தெரியும்.